கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 31 அதிகாரம் 5 வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆமேன். எருசலேம் நகரை உண்மையிலே பாதுகாத்தார் என்பதற்கு ஒரு சரித்திர ஆதார உண்மை நிகழ்வுகள் உண்டு. கிபி 1917 ஆண்டு 17ஆம் நூற்றாண்டில் அந்த டிசம்பர் 9 அந்த நாளில் எந்தவித குண்டு மழையுமின்றி எருசலேம் நகரம் ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் வசம் கைப்பற்றப்பட்டது. அது எப்படி? இதற்கு முன்பாக எருசலேம் பாலஸ்தீன பகுதிகளை துருக்கி முஸ்லீம்கள் ஆண்டு வந்தனர். எருசலேமை கைப்பற்ற ஆங்கிலேயர் பல திட்டமிட்டனர். அதற்காக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட ஒரு தளபதியின் பெயர் ஆலன் பி என்பவர். இவர் மிகவும் தெய்வ பயம் மிக்கவர். நான் எப்படி எருசலேம் மீது குண்டு மழை பெய்து பிடிப்பது? அது கூடவே கூடாது என்று தனது உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அனைவரும் ஜெபித்து நீ வெற்றியுடன் திரும்பி வா என்று அனுப்பிவிட்டனர் இந்த ஆலன் பியை. நான் எருசலேம் மீது எக்காரணம் கொண்டும் குண்டு வீச மாட்டேன் என்று ஒரு சிறிய போர் தந்திர யுக்தியை கையாண்டார். கைத்துண்டு பிரசாரம் பிட் நோட்டீஸ் ஒன்று அடித்து அதில் ஆலன் பி என்பவர் பெரும் படையுடன் வருகிறேன், எருசலேமை விட்டு உயிர் தப்பி ஓடிவிடுங்கள் என்று துண்டு பிரசாரத்தை விமானத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கில் எருசலேமில் மீது வீசினார். இந்த துண்டு பிரசாரத்தை எதிரிகள் ஆகிய துருக்கி முஸ்லிம்கள் பார்த்து தவறாக புரிந்து கொண்டனர். நம் அல்லாஹ் நபி பெரும் படையுடன் வந்துவிட்டார் என்று அவர்கள் நம் உயிர் தப்பி ஓடிவிடுவோம் என்று துருக்கி முஸ்லிம்கள் எருசலேமை விட்டு ஓடி ஒளிந்தனர். மற்ற யாவரும் டோட்டல் சரண்டர். எளிதாக எருசலேம் பிரிட்டிஷ் அவர்களால் கைப்பற்றப்பட்டு விட்டது. எருசலேம் புனித நகரம் எந்தவித சேதமின்றி குண்டு வீசு மலைகளிலிருந்து காப்பாற்றப்பட்டது அன்று. நம் தேவாதி தேவன் அன்றைய தினம் எருசலேமை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல கர்த்தர் பாதுகாத்தார், இன்றும் பாதுகாத்தும் வருகிறார். ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் சத்துருவின் பிடியிலிருந்து, சத்துருவின் கனியிலிருந்து, அழிவிலிருந்து எந்தவித சேதமின்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் பாதுகாத்து வருகிறார், பாதுகாக்க வல்லவராயும் இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியைப் போல. அமேன். God bless you.